بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சம்சுதீன் காசிமி என்ற நபர் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அவர் தான் ஒரு எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகன், எப்படிப்பட்ட ஒரு பொய்யன் என்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அந்த வீடியோ அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, நயவஞ்சகத்தனமா நம்ம தன்மையில ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தோரணையில அது அவருடைய அந்த பேச்சு அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதாவது பாத்தீங்கன்னா அதுல அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், மரியாதைக்குரிய சகோதரர் பிஜே அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் பிஜே அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இப்படி மரியாதைக்குரியன்னு சொல்லி என்னமோ தான் ரொம்ப ஒரு நல்ல பிள்ளை மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு பேச்சை நம்ம பார்க்கின்றோம். ஆனா நிலைமை என்ன தெரியுமா? இது எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகன் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரங்க. நேத்து போன் பண்ணி சில சகோதரர்கள், நடுநிலையான சகோதரர்கள் கேட்கிறாங்க, அந்த சகோதரர்கள்ட்ட இவன் பிஜேபி பற்றி என்ன பேசினான் தெரியுமா? பிஜே என்ற அயோக்கியம் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் என்று ஒருமையில பிஜேபி திட்டிவிட்டு, அதோடு மட்டும் இல்லாம கேன்சர், இவனுக்கு கேன்சர் வந்தது பத்தாது, இதுக்கு மேல இவனுக்கு வரணும் என்று அவ்வளவு வசைமொழிகளை பாடிவிட்டு, அந்த ஆடியோ நீங்க கேளுங்க. அந்த சகோதரர்கள் கொதிச்சு போய் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்க தவ்ஹீத் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் கிடையாது. நடுநிலையான சகோதரர் என்ன செய்யறாங்க, இப்படி அயோக்கியத்தனமானங்க பேசுறான் இவன் என்று சொல்லி அனுப்பக்கூடிய அளவுக்கு நிலைமையை பார்க்கிறோம். ஆனா இந்த வீடியோல என்ன செய்யறான், நல்ல பிள்ளை மாதிரி மரியாதைக்குரிய சகோதரர் பிஜே, மரியாதைக்குரிய சகோதரர் பிஜே என்று சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு நயவஞ்சக வேடத்தை இவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆடியோ நீங்க கேளுங்க. யாரு இல்ல, பிஜே தான். பிஜேங்கிற அயோக்கியம் சொல்லி கொடுக்கலாம், அவனுக்கு தான் எல்லா பாவம் போகும். எல்லாம் ஜெயிலர் நமக்கு சப்போர்ட்டா இருக்க தைரியத்துல அந்த அல்லா நிச்சயமா அந்த பிஜேய அவனுக்கு கேன்சர் மட்டும் கொடுத்தது பத்தாது, அல்லா நாட்டை தொங்க விட்டு நாய் மாதிரி அலைய விடுவான். அவனை கல்வி கிடைக்காம அல்லா அவனை அதுக்கு பாகிஸ்தான் அவனை திங்க வச்சு நாய மாதிரி நாட்டை தொங்க போட்டு அலைய விடுவான் பாருங்க. அவனை அல்லா அவனுக்கு கேன்சர் கொடுத்தது பார்த்தா எத்தனை பேருடைய பத்து கேன்சர் கொடுத்துருக்க அல்லா, அந்த கேன்சர் பத்தாது அவனுக்கு. பத்துவா பாதிக்கப்பட்டவனுடைய பத்துவா அல்லா ரபுல்லாலும் நிச்சயமா கபூல் செய்வான். ஏன்னா இவன் ஜெயலலிதா சப்போர்ட் பண்றான், ஜெயலலிதா சப்போர்ட் பண்றதுனால ஜெயலலிதா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, திமிரா ஆடுறான் இவன். அல்லா சும்மா விட மாட்டாங்க அவனை. இந்த அராஜகத்துக்கு நான் என்ன கேட்கிறேன், இப்படி அராஜகம் பண்றவன் அவன் பேச நீங்களாம் உங்களை மாதிரி அப்பாதிகள்லாம் நம்பி இந்த இடஒதுக்கீடு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி அராஜகம் ஏன் பண்ண மாட்டான்? மேலும் மேலும் அப்பாவி மக்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் இவன், அவசரப்படுத்திட்டு இருக்கான். இப்படி படு கேவலமான முறையில அவனை இவனை என்று பிஜேபி திட்டிவிட்டு இப்ப நடிக்கிறது தெரியுதா? இதனாலதான் சொல்றோம், இவன் மிகப்பெரிய நயவஞ்சகன், இவன் மிகப்பெரிய பொய்யன் என்பதை இதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, பெண்களை பத்தி நான் அப்படிதான் பேசினேன், பெண்கள் அப்படி போவாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆதாரம் சொல்லி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்றாங்க என்று சொல்லி ஒரு ஹதீஸ ஒன்னு வாசிக்கிறான். இவன் தன்னுடைய அந்த வாதத்தை நிலைநாட்டுவதற்காக எப்படி வேணாலும் இவன் குர்ஆன் ஹதீஸை வளைப்பான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரங்க. என்ன ஆதாரம்? அதாவது சொல்றான், இந்த மாதிரி யார் எந்த ஒரு பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு வெளியேறுகின்றாலோ அவள் விபச்சாரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே விபச்சாரின்னு சொன்னாங்க. இவங்களை இந்த மாதிரி பெண்களை அடிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃப்ல போய் கல்ல கொண்டு எரிய வேண்டியதுதானே என்று இவன் கேட்டு திசை திருப்புகின்றான். ஆனா உண்மை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்ன அந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கின்றது? பெண்கள் வெளியே போக கூடாதா? வெளியே போகக்கூடிய பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரக்கூடாது என்று சொன்னார்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் 5 வக்து தொழுகைக்காக பெண்கள் வந்தாங்களா இல்லையா? சுபு தொழுகையில கலந்து கொண்டார்களா இல்லையா? பின்வரிசையில நின்றார்களா இல்லையா? வீட்டை விட்டு வெளியேறாம தான் கலந்து கொண்டார்களா? ஜும்மால கலந்து கொண்டார்களா இல்லையா? திடலில் நடக்கக்கூடிய பெருநாள் தொழுகையில கலந்து கொண்டார்களா இல்லையா? அப்ப பெண்கள் வெளியே வந்திருப்பார்களா இல்லையா? அப்ப வெளியே வரக்கூடிய பெண்களை விபச்சாரிகள் என்று இவன் சொல்கின்றான் என்றால், அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பெண்கள் வெளியே வந்தார்களா இல்லையா? பள்ளிவாசல்ல தொழுத பெண்கள்லாம் யார்? அப்ப வெளியே வந்த பெண்கள் எல்லாம் இப்படிதான் வந்தார்கள் என்றால், அப்ப சஹாபிய பெண்மணிகளை விபச்சாரி நீ குற்றச்சாட்டு வைக்கிறியா?
இதை நீ தெளிவுபடுத்தணும். இது எவ்வளவு பெரிய ஒரு அவதூறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க, அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, பிறரை கவர வேண்டும் என்ற அடிப்படையில நறுமணம் பூசிக்கொண்டு பிறரை வசீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எவன் வெளியேறாலோ அவன் விபச்சாரி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற நிலையில இந்த அயோக்கிய என்ன சொல்றான், போராட்டத்திற்கு வரக்கூடிய பெண்களை விபச்சாரி என்று சொல்றாங்க. அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியனாக இருக்க வேண்டும். இவன் தன்னுடைய அந்த வாதத்தை நிலைநாட்டுவதற்காக பெண்களை இப்படி கேவலப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலேயும் கூட இட்டு கட்டுகின்றான் என்றால் இவனுடைய உண்மை முகத்தை பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அதிலேயே சொல்றான், நான் தவ்ஹீத் ஜமாத் பொம்பளைகளை மட்டுமா சொன்னேன், எல்லா இயக்கத்தில் உள்ள பொம்பளைகள் சேர்த்து சொன்னேன் என்று சொல்லி அதையும் சொல்லுகின்றான் என்றால், அவனையும் துணிந்து சொல்லி இவன் ஹதீசுகள்ல வளைக்கின்றான் என்றால் இவன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனாக இருக்க வேண்டும். அதுக்கு எடுத்து பாருங்க, பெண்கள் தனியா போறாங்கல்ல, மகரமான துணை இல்லாமல் போகக்கூடிய பெண்களுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து பிரயாணிக்க கூடாது என்று சொன்ன ஹதீஸை வச்சுக்கிட்டு அந்த ஹதீஸை எப்படி வளைக்கிறான். இவன் சொன்னது என்ன, மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்களோட வெளிநாட்டுல புருஷன்மார்கள் இருக்கக்கூடிய பொம்பளைங்க இங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னான். ஏதோ டூ வீலர்ல வச்சு தனியா வச்சு தள்ளிக்கிட்டு போறது போல இவன் சொன்னான். அப்படித்தான் இவனுடைய வாதம் இருந்தது. வேன்ல ஏறி போறதும் டூ வீலர்ல வச்சு தள்ளிட்டு போறது ஒன்னாடா, இது கூட இவனுக்கு தெரியாதா? தெரிந்து கொண்டு அவன் கேட்கிறான். அதாவது மாவட்ட தலைவர் வேன் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க, மாவட்ட செயலாளர் வேன் அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு, கிளை நிர்வாகிகள் வேன் பிடிக்கின்றார்கள், அந்த வேன்ல பல நூறு பெண்கள் ஏறுகின்றார்கள். அதோட சேர்ந்து அப்படி வரக்கூடிய பெண்களை என்ன சொல்றான்னா, மாவட்ட செயலாளர் டூ வீலர்ல வச்சு தள்ளிட்டு போறாருன்ற மாதிரி இவன் பொய்யான அவதூறு செய்திகளை இவன் சொல்கின்றான் என்றால் இவன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனாக இருக்க வேண்டும். மகரமான துணை இல்லாம போறதாக இருந்தால், அதாவது 2 பெண்கள் 3 பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண் இருக்கிறது பிரச்சனை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய சபைகள்ல ஒரு ஆண் அவங்களிடத்துல போய் சந்திக்கிறது தவறு கிடையாது மார்க்கத்துல. அப்படி ஒரு வேன்ல 20 பெண்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆண் இருந்து அழைத்து வருகின்றார் என்றால் இது கேவலமாயுது. இதை கேவலப்படுத்தி இவன் பேசுகின்றான் என்றால் இவன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இவன் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு மிகப்பெரிய பொய் குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜே இவனை போட்டு தள்ளுறதுக்கு ஆளு ரெடி பண்ணிட்டாராம். பிஜே என்னை கொல்வதற்கு திட்டம் தீட்டி விட்டாரு, என்னை கொலை பண்ண போறாரு என்று சொல்றான். இவனை கொலை பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது கிடையாது. நம்ம இவனை ஜனநாயக ரீதியான முறையில இவனுக்கு பதிலடி கொடுப்பதற்கு தான் நம்ம சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுக்க போகின்றோம் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 28க்கு அப்புறம். அது என்னன்னா பில்டப் வேற. என்ன பில்டப்? இந்த மாதிரி நான் ஒரு ஆர்எஸ்எஸ் கையால தான் நான் சாவணும்னு விரும்புறேன், ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் தான் என்னை கொலை பண்ணணும்னு சொல்லி நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா பிஜே அவருடைய அந்த காவாலி கூட்டத்தை வச்சு கொலை பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தன்னுடைய உயிர் போகக்கூடாது, அப்படி ஒரு இலி மரணம் எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி பேசுறான். ஆர்எஸ்எஸ் காரன் ஏன்டா உன்னைய கொலை பண்றான்? ஆர்எஸ்எஸ் காரன் இவனை கொல்ல வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன? நீ தானே ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் தானடா. நீனு ஆர்எஸ்எஸ் ஏஜென்டாக இருந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் காரன் என்னென்ன வாதம் வைக்கிறானா அதை ஃபுல்லா நீ பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு பதில அவன் முஸ்லிம் பெண்களை கேவலப்படுத்தி குழுக்க ரீதியான அபாண்டங்களை முஸ்லிம் பெண்கள் மேல போடுறான். அதே குற்றச்சாட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதே மாதிரி இடஒதுக்கீடு கூடாது, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் காரன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பிரச்சாரத்தை நீ சும்மா நின்று பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்கும் பொழுது உன்னை ஆர்எஸ்எஸ் காரன் கொல்லணும். ஆர்எஸ்எஸ் காரன் உன்னை கொல்ல மாட்டான். அவன் உன்னை கொண்டானா அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஒரு ஆள் போயிட்டதா ஆகி போயிடும். அதனால ஆர்எஸ்எஸ் காரன் கொல்லுவான், பிஜேபி காரன் கொல்லுவான்றதெல்லாம் கதை எங்களுக்கு தெரியும். நீ செட்டிங் பண்ணி தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்ற என்பது எங்களுக்கு புரிகின்றது. ஓ மேல இதுக்கு நாங்க கை வைக்கிறோம். உன்னை சந்திக்க வேண்டிய விதத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். இவனுடைய மனைவியை பற்றி நம்ம என்ன பேசணும்? இவன் வீட்டுல இல்லாத நேரத்துல இவனுடைய மனைவி யாரோடையாவது போச்சுன்னு சொல்லி எவனாவது ஒருத்தவன் குற்றச்சாட்டு சொன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கேட்பையில இப்படிதான் நம்ம கேட்டது. இந்த ஒரு விஷயத்தை இது இந்த மரமண்டைக்கு உரைக்கிறதுக்காக கேட்டோம். அது என்ன செய்யறான்னா, என்னுடைய மனைவி பத்தினி, என் மனைவி மேல இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறான். ஓ மனைவி மட்டும்தான் பத்தினி, மத்த எல்லாரும் மோசமான ஆட்களா? அப்ப போராட்டத்தில் கலக்கக்கூடிய அனைத்து பெண்களை பத்தியும் பேசினியே நீனு.
அது கரெக்டா? அவங்களை இப்ப விவேகம் கொடுக்குற பேர்ல விபச்சாரி என்ற அளவிற்கு நீ சொல்லியிருக்கிய, இதுக்கு நீ அல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? பாதிக்கப்பட்டவர்களுடைய மறுமையில வந்து நிப்பாராம், நம்ம வந்து மன்னிப்பு கேட்டா கூட அவன் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையை பாக்குறோம். உன்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். நீ இந்த மாதிரி கேவலமா பேசுனதுக்காக நீ இந்த சகோதரிகளிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்காவிட்டால் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை எப்படி மன்னிப்பான் என்பதை தான் உனக்கு பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம். உனக்கு விளங்குறதுக்காக, உன்னுடைய மரமண்டைக்கு புரியுறதுக்காக ஒரு உதாரணத்தை சொன்னோம். உன்னுடைய வீட்டு பெண் இந்த மாதிரி சொன்னா நீ ஆதாரம் கேட்பையில, அந்த மாதிரி ஆதாரம் கொடு. இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளரும் தள்ளிட்டு போறாங்கன்னு சொல்றதுக்கு ஆதாரம் கொடு என்று ஆதாரம் கேட்டால், அதை வந்து நீ இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு உதாரணத்தோடு இவன் சொல்கின்றான் என்றால் இவனுடைய உண்மை முகத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது சோழர்களே, முதல்ல வந்து நாம இவன் மேல வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஓரின சேர்க்கையை செய்து இவன் மாட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்டவன் அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டை வச்சோம். நீ வந்து பகிரங்க விவாதத்துக்கு வா, உன்னை வந்து தோலுரித்து காட்டுறோம், ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறோம் என்று நாம சொன்னோம். இவன் சரியான உண்மையிலே மான ஈனம் உள்ளவனாக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? நான் தயாரு, நான் உங்களோட விவாதத்துக்கு வர்றேன், என் மேல நீ அவதூறு சொல்லிவிட்டீங்க, ஒரு எச்சரிக்கையாக சொல்லிட்டீங்கன்னு துடிச்சிருக்கணுமா இல்லையாங்க? ஆனா அதை பத்தி வாயை துறக்கல. அதுல இருந்து நம்ம வைத்த குற்றச்சாட்டு உண்மைன்னு விளங்குதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் தான் முஸ்லிம் பெண்களை பத்தி கேவலமாக பேசுகின்றான் என்பதை இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இவன் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஜே வந்து இவருடைய மக கல்யாணத்துக்கு கூப்பிட்டாராம். இவன் வந்து பிஜே வரலையாம். இது சிரிச்சு சிரிச்சு பேசினாரு, இந்த மாதிரி நான் கூப்பிட்டேன், பிஜே இப்படி வராம போயிட்டாரு, அப்ப உன் கல்யாணத்துக்கு உன் மக கல்யாணத்துக்கு வரலன்ற கடுப்பாப்ப நீ இந்த மாதிரி அவதூறுகளை சொல்றதற்கு நம்ம நல்லிணக்கம் ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி பிஜேபி போய் கூப்பிட்டான். பிஜே வந்து கூப்பிட்டுட்டு மறு வாரத்திலேயே நீ வந்து அவரை விமர்சனம் பண்ணி நாகூர்ல பேசினியா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு கேவலமாக பேசிவிட்டு இப்ப அப்புறம் எப்படி நல்லிணக்கம் வரும்? கொள்கையை விமர்சனம் பண்ற, கொள்கையில தான் நல்லிணக்கம், எங்களுடைய கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டால் இணக்கம். அப்ப திருமணத்துக்கு வரலன்ற ஒரு மேட்டரா? அவர் எந்த கல்யாணத்துக்கு போனாரு? நீ மார்க் அடிப்படையில் கல்யாணம் நடத்தினியா? பெண் வீட்டு விருந்து போட்டு திருமணம் நடத்தினா அந்த கல்யாணத்தில் எப்படி அவர் கலந்துக்குருவாரு? அவர் எந்த கல்யாணத்திலையும் கலந்துக்கிறவே கிடையாது. அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்கின்றான் என்றால் இவனுடைய உள்நோக்கம் இதுல விளங்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குழந்தைகள் மேல சாணியை கரைச்சி ஊத்தணும்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்றிய, எந்த குழந்தை மேல, எந்த 10 மாத குழந்தை மேல சாணியை கரைச்சி ஊத்துனாங்க? இவன் எப்படிப்பட்ட நயவஞ்சகன் என்பதற்கு இது விட மிகப்பெரிய ஆதாரம் வேற எதுவும் தேவையில்லைங்க. அதாவது பொம்பளைங்க விளக்கு மாத்தோட போறாங்க, விளக்கு மாத்தோட போகக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விளக்கு மாத்தோட சம்சுதீன் காசிமிய விளக்கு மாத்தாலே அடிக்கிறதுக்கு ஆள்க வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க என்ற விஷயத்தை தெரிந்து கொண்ட உடனே அவன் வீட்டு பெண்கள் வந்து கதவை பூட்டி கொண்டு உள்ள உட்கார்ந்துக்கிறாங்க. போய்விட்டு வெளியே வாசல நின்று சம்சுதீன் காசிமிய விளக்கு மாத்தால அடிக்க வந்து இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பெண்கள் திரும்பி வருகின்றார்கள். இதுதான் நடந்திருக்கு. ஆனா இந்த அயோக்கியம் என்ன செய்யறான்? அதுலயும் பொய்ய பாருங்க. 10 மாச குழந்தை மேல சாணியை கரைச்சு ஊத்திட்டீங்களே, இது நியாயமான்னு கேக்குறான். ஏன்டா 10 மாச குழந்தை மேல சாணியை கரைச்சு ஊத்தக்கூடிய அளவுக்கு அடா இருக்காங்க, அந்த அளவுக்கு மோசமாக போறாங்க. இந்த அளவுக்கு இவன் வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் எப்படிப்பட்ட அபாண்டத்தையும் போடுவாங்க, யார் மேலையும் எப்படிப்பட்ட அபாண்டத்தையும் இவன் போடுவான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த அயோக்கியம் என்ன செய்யறான்? அதுலயும் பொய்யை புனைஞ்சு இந்த மாதிரி வந்து 10 மாசம் குழந்தை அப்பதான் சிம்பத்தி கிரியேட் ஆகுமா?
இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே, 10 மாச குழந்தை தலையிலேயே சாணியை கரைச்சு ஊத்துனாங்க என்று சொல்லும் பொழுது சிம்பத்தி கிரியேட் ஆகுமா இல்லையா? அதுக்காக தான் ஐடியா பண்ணிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் என்பது இதன் மூலம் தெரிவாகுது. இதுல இருந்து இவன் பொய்யன் என்பதும் நயவஞ்சகன் என்பதற்கும் இது கூடுதல் ஆதாரமாக இருக்கிறத பாக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரர்களே, நாம ஜெயலலிதா பெட்டி வாங்கிட்டோமா, கோடி கணக்கில் டீலிங் பேசி கோடிகளை வாங்கிட்டோமா. இவன் உண்மையான ஆளா இருந்தா இதை நிரூபிக்கணுமா இல்லையா? வாடா நிரூபி, நிரூபிக்கணுமா இல்லையா? நாங்க இத்தனை கோடி ரூபாய் பேசி இருக்கோம், இத்தனை கோடி ரூபாய் வாங்கிட்டோம் என்று சொல்லி. அப்ப இப்படி இவன் எந்த விதமான ஒரு அளவுகளும் இல்லாம பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி விடுவதுதான் இவனுடைய முழு நேர தொழிலாக இருக்கின்றது. இல்லையா? சொன்னியா நீ? பதில் சொல்லல. நேரடியாக விவாதத்திற்கு தயார். நாங்க நீ உண்மையில உள்ள குற்றச்சாட்டு நீ மண்ண ஒழுக்க கேடு, நீ மார்க்கத்தில் எந்த அளவுக்கு விளையாடி இருக்கிற, நீ சமுதாய துரோகம் எந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்க என்பதை நாங்க நிரூபிக்க தயார் என்று விவாதத்துக்கு கூப்பிட்டோம்ல. பதில் சொல்லி இருக்கணுமா இல்லையா? பதில காணா. அப்ப இதுல நாம வைத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அவன் ஒப்புக்கொண்டான் என்பது உண்மையாகதான் இல்லையா? அதே மாதிரி பெண்களை பிஜே தான் தூண்டி விட்டாராம். அவன் சொல்றான் பிஜே தூண்டி விட்டார் என்பதற்கு என்னடா ஆதாரம்? ஆதாரம் வைத்திருக்கியா? யார் மேல என்ன வேணாலும் நீ குற்றச்சாட்டு அள்ளி போட்டு போயிடுவியா? உன்னை பத்தி நான் ஏதாவது சொன்னா, உன்னுடைய மனைவியை பத்தி நான் சொன்னா ஒத்துக்கிறியா? ஆதாரம் கேட்பையில அதுக்காகத்தான் விளங்க வைக்கிறதா கேட்டா அந்த மரமண்டைக்கு விளங்க மாட்டேன்னு பிஜே தான் தூண்டி விட்டார் என்று சொல்கிறியே, இதுக்கு என்ன ஆதாரம்? இதை நீ சமர்ப்பிக்க வேண்டும். இவன் பொய்யன் என்பதற்கு கூடுதல் ஆதாரம் இது ஒரு ஆதாரம். இறுதியாக இவனுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீ சரியான ஆளாக இருந்தால் நேரடியா வா, எங்கள் மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் எங்க முன்னாடி சொல்லு. உனக்கு தைரியம் இருந்தால் எங்களுக்கு நேருக்கு நேர் நின்று சொல்ல உனக்கு திராணி வேண்டும். அப்படி நீ வந்தேனா உன்னுடைய முன்னை முகத்தை நாங்கள் தோல்வி உரித்து காட்ட தயாராக இருக்கின்றோம் என்பதை இவனுக்கு எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்